Hello viewers, welcome to my channel. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி பூண்டு குழம்பு. பூண்டு குழம்பு உடம்புக்கு ரொம்ப நல்லது. பூண்டு வந்து கொலஸ்ட்ராலை நல்லா கண்ட்ரோல் பண்ணும். இம்யூனிட்டிக்கும் ரொம்ப நல்லது. இதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் 2 நல்லா நறுக்கி வச்சுக்கணும். தக்காளி 2 அது நல்லா இந்த மாதிரி பொடியா நறுக்கிக்கணும். பூண்டு நீங்கள் எவ்வளோ பூண்டு போடுறீங்களோ அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ சின்ன சின்ன பூண்டாக இருந்தால் அப்படியே போட்டுக்கலாம், பெருசாக இருந்தால் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் புளி ஒரு லெமன் சைஸை நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு வாண்டி எடுத்துக்கலாம். அதில் நல்லெண்ணெய் விட்டுக்கணும். நல்லெண்ணெய் தான் இந்த மாதிரி பூண்டு குழம்பு வத்த குழம்புக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். நல்லா ஒரு 5-6 கரண்டி, நான் இதில் வந்து சின்ன ஸ்பூனில் ஊற்றுறேன். குழி கரண்டியாக இருந்தால் 2-3 கரண்டியே விட்டுக்கலாம். முதல்ல கடுகு, உளுத்தம் பருப்பு கொஞ்சம், அப்புறம் வெந்தயம் ஒரு 1/2 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் போட்டு பொரிஞ்ச உடனே வெங்காயம் தக்காளி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்துக்கூடயே பூண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கணும், எண்ணெயில் நல்லா வதங்கணும். அப்புறம் கருவேப்பிலையும் போட்டுருங்க. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் சாஃப்ட் ஆன உடனே கொஞ்சம் கலர் மாறும். கலர் மாறி கொஞ்சம் சாஃப்ட் ஆன உடனே அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணலாம். இப்போ பாருங்க எப்படி நல்லா சாஃப்டாக ஆயிடுச்சு வெங்காயமும் பூண்டும். அந்த ஸ்மெல்லு நல்லா, அந்த பச்சை பூண்டு ஸ்மெல்லெல்லாம் போகணும். ஸோ எவ்வளோ வதங்குதோ அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி கொஞ்சம் ரொம்ப பொடியாக நறுக்காம இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்ததுன்னா நல்லா இருக்கும் உங்களுக்கு குழம்புல. ரொம்ப பொடியாக இருந்தால் அப்படியே ரொம்ப சட்னி மாதிரி ஆகிடும், தக்காளி சட்னி மாதிரி. நல்லா வதங்கட்டும். வதங்கின உடனே நம்ம மிளகா உப்பெல்லாம் சேர்த்துக்கலாம். இது நல்லா மேஷ் ஆகணும், அவ்வளோ நேரம் வதக்கணும். இப்போ நிறைய எண்ணெய் நல்லா தாராளமாக விட்டால் தான் நல்லா இது வதங்கும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சேர்ந்து வரணும். பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் அப்படியே சேர்ந்து நல்லா ஒரு மாதிரி நல்லா மேஷ் ஆகணும். இப்போ சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டை உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. மிளகாப்பொடி வந்து நான் இது வந்து மிஷினில் அரைச்சி வச்சுருக்கேன். மிஷினில் கொடுத்து 1 மிளகாய்க்கு 2 தனியா போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இது இந்த மாதிரி வத்த குழம்புக்கெல்லாம் போட்டுக்கலாம். சாம்பார் பொடி வேறு, இது வேறு. இதில் 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் இந்த கரைச்சி வச்ச புளி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதை நல்லா கரைச்சி இந்த மாதிரி திக்காக இந்த புளியை ஊற்றிக்கலாம் இது மேலே. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறமா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஒரு 2 கப்ஸ் ஊற்றினா இப்போ 2-3 கப்பு ஊற்றிக்கலாம். இது இப்போ தண்ணியாக தான் இருக்கும். அப்புறம் கொதிச்ச உடனே நல்லா சேர்ந்து திக்காயிடும். இந்த மாதிரி பாருங்கள், இப்போ எப்படி நல்லா திக்காயிடுச்சு. நல்லா ஹையில் வச்சு நல்லா கொதிக்க விடணும். கொஞ்ச நேரம் ஹைலியே வச்சு நல்லா கொதிச்சா இந்த மாதிரி திக்காயிடும். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் தேவைப்பட்டால் ஊற்றிக்கலாம். இல்லை உங்களுக்கு எண்ணெய் வேண்டான்னு ஃபீல் பண்ணிங்கன்னா விட்டுடலாம்.
இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா திக்காயிருச்சு குழம்பு. இதோட நீங்கள் ஆஃப் பண்ணிடக்கூடாது, இது அப்படியே சிம்மில் வைக்கணும் கொஞ்ச நேரம். நல்லா ஸ்டவ்வை சிம் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டிங்கன்னா அந்த எண்ணெய் எல்லாம் வெளியில் வரும். பாருங்கள் இந்த மாதிரி மேலே மிதக்குது பார்த்தீங்களா எண்ணெய். இந்த மாதிரி நல்லா எண்ணெய் குழம்புலேருந்து அப்படி தனியாக வரும். அது தெரியுது பார்த்தீங்களா ஓரத்துலலாம். அந்த மாதிரி எண்ணெய் நல்லா வெளியில் வந்த அப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி வெந்தயம் நல்லா வறுத்து வரட்டு வாண்டியில் வறுத்து இந்த மாதிரி பொடிச்சு வச்சுக்கணும். அதை ஒரு 1/2 டீஸ்பூன் லாஸ்ட்டாக நீங்கள் இறக்கிறதுக்கு முன்னாடி இப்படி தூவி விட்டுறணும். இந்த மாதிரி சீரகமும் வறுத்து அரைச்சி பொடிச்சு வச்சுக்கலாம். இது ஒரு நாள் போட்டிங்கன்னா அது ஒரு நாள் போட்டுக்கலாம். இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். உங்கள் பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை வீட்டில் பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். ஹாப்பி குக்கிங்.